நேற்று நடந்தது பாமகவோட மாநாடு இல்லை, ம் வன்னியர்களுடைய எழுச்சி மாநாடு. ம் ம் பாமக வேற, வன்னியர் கட்சி மாநாடு. ம் அதையும் நம்ம முதல்ல கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் பாமக மாநாடுனா இவ்வளோ பேர் வந்திருக்க மாட்டான். ம் வன்னியர்கள் மாநாடுன்ற எழுச்சி மாநாடுனால சித்திரை முழு நிலவு பண்ணதுனால எல்லாரும் வந்தாங்க. இதில் வந்தவங்க அத்தனை பேரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ம் எல்லா கட்சியிலேருந்தும், எல்லாம் திமுகலேருந்து, அதிமுகலேருந்து எல்லா இடத்துலையும் வன்னியர்கள் இருக்கிறாங்க. வன்னியர்கள் பெருவாரியாக இருக்கிறவங்க இந்த எழுச்சி இதுக்கு வராங்க. அந்த இடத்துல அன்புமணி வந்து மிக பொறுப்போடு பேசினார். ஐயா ராமதாஸ் அவர்களே ஃபவுண்டர், இந்த வன்னியர் சங்கத்தில் அவர் ஒரு ஃபவுண்டர், ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். அதில் வன்னியர் சங்கத்தில் வந்து தோற்றுவிக்கிற காலத்தில் சிவி சண்முகத்தோட அப்பா வேணுகோபால் கவுண்டர் கூட அந்த வன்னியர் சங்கத்தில் முக்கிய பங்காற்றியவர். வெறும் டாக்டர் ஐயா மட்டும் கிடையாது, ராமசாமி படையாச்சி, பண்டூட்டியார் மறைமுகமான ஆதரவை ஆரம்பத்துலேருந்து அதுக்கு கொடுத்துட்டு இருந்தார். எத்தனை பேர் இருந்தால் ஒரே ஒரு அதில் ஒரு உதாரணம்னா, இந்த வன்னியர் சங்கத்து இந்த இடஒதுக்கீடை பற்றி நேற்று 10.5 பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து கலைஞர் ஐயா வந்து 1972 முதலமைச்சராக இருக்கும்போது ஐயா பண்டூட்டியார் வந்து பேசும்போது சொல்லியிருக்காரு, போக்குவரத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. அப்போ ராமசாமி படையாட்சியும் ஐயா பண்டூட்டியாரும் டெல்லிக்கு போய் இப்போ நம்பியாக இருந்தாங்களா, அப்போ அவங்களுடைய அப்பா இருந்தார், அவர் வந்து அட்டார்னி ஜெனரல் டெல்லியில். கலைஞர் கேட்டால் சட்டத்தில் இடம் இருந்தால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுல எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லி ராமசாமி படையாட்சிக்கிட்டே பண்டூட்டியார்னு அவர் சொன்னார். சட்டத்தில் தானே வேணும், அட்டார்னி ஜெனரல்கிட்ட நாங்கள் வாங்கி வந்து தரோம் சொல்லி அப்போ வந்து ஐயா பண்டூட்டியார் வந்து தன் பாக்கெட்டில் இருந்து 1000 ரூபாய் ஃபீஸ், அப்போது லீகல் ஒப்பீனியனுக்கு ஃபீஸ் எவ்வளோ டெல்லியில் அட்டார்னி ஜெனரல்கிட்ட 72 தான் சொல்கிறது ஃபீஸ் வாங்கி பணத்தை கட்டி லீகல் ஒப்பீனியன் வாங்கி வந்து ஐயா கலைஞர்கிட்ட கொடுத்தோம். கலைஞர் சிஎம் கொடுக்கும்போது கலைஞர் என்ன பண்ணார், இப்படி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல அவர். ராமசாமி படையாச்சி ஐயாவும் ஐயா பண்டூட்டியாவும் வந்து கொடுக்கும்போது பார்த்தார், இதை எப்படியாவது கொடுக்கணுன்ற எண்ணம் கலைஞருக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு சொல்ல வர, வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, சமூக நீதினு போட்டக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து அந்த 1972 ஐயா பண்டூட்டியார் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். நீங்கள் அவரோட கூட நம்ம தரவு இருக்குது கொடுத்து பண்ணலாம், இதில் சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்றத சொன்னவர் முதல்ல யாருன்னா ராமசாமி படையாட்சி. அன்றைக்கி இருந்த நம்பியாரோட அப்பா அட்டார்னி ஜெனரல் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தவர் தான் லீகல் ஒப்பீனியனே கொடுத்தாங்க. அது ஃபீஸ் கூட ஐயா பண்டூட்டியார் தான் பே பண்ணார். அதாவது ஐயா ராமதாஸுக்கு மட்டும் வன்னியர் சங்கத்துக்கு உரியவர்களாம் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அக்கா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் திரையில் மறைவில் இருந்தால் ஐயா பண்டூட்டியார் முதல் கொண்டு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நேற்று நடந்ததில் வந்து அவர் வந்து தன்னுடைய கூட்டணி முடிவை எடுக்க போகிறேன்னு சொன்னால் முதல்லாம் சொல்லுவார், ஒரு பொட்டி வைப்பார் ஐயா ராமதாஸ். பொதுக்குழு செயற்குழுலாம் வச்சு தொண்டர்கள் செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர், தொண்டர்கள் முடிவு கேட்டு தான் நான் முடிவை எடுப்பேன், நான் தன்னிச்சையாக எடுக்க மாட்டேன். இப்போ தன்னிச்சையாக ஒரு முடிவு இருந்தால் கூட தொண்டர்களை அந்த முடிவுக்கு காலங்காலமாக திணிச்சு வச்சு தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் பொட்டி, இது மாதிரி ஒரு பொட்டி, உரைக்கல் பொட்டி மாதிரி ஒரு பொட்டியை வச்சு தான் யார் பக்கம் போகணுன்றதை முடிவெடுப்பார். இப்போ அது மாதிரி அவர் சொல்லலை, டிக்டேட்டர் மாதிரி ஆகிட்டார் ஐயா ராமதாஸ் அவர்கள். நான் தான் முடிவெடுப்பேன், சர்வாதிகாரத்தனமாக. அதாவது அவங்க கட்சி, அதாவது சமூகத்திலேருந்து யார்ட்டையுமே அவர் கேட்கல, தொண்டர்கள்கிட்ட கேட்கணும். இல்லை, கட்சிக்கு யார் பலம்? அடிமட்ட தொண்டை, நீங்கள் உழைங்க, நீங்கள் வேலை மட்டும் பார்த்தா போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாரு. அதுதான் சொல்கிறேன், அது எல்லாரும் சொல்கிறது தானுங்க. கூட்டணி கட்சி ஐயா எடப்பாடி கூட என்ன சொல்கிறார், 12 முறை தோற்ற ஐயா எடப்பாடி என்ன சொல்கிறாரு, கூட்டணி பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு ஐயா சொல்கிறது தானே எடப்பாடி. இது எல்லா கட்சியும் சொல்கிறது தான். ஆனால் அது மாதிரி பாமக இத்தனை நாள் இல்லை, இத்தனை வருஷமாக கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியிலோ இல்லை வன்னியர் சங்கத்திலேயோ வந்து கூட்டணியை வந்து தன்னிச்சையாக சர்வாதிகாரித்தனமாக தன்தோன்றித்தனமாக நான் தான் முடிவு பண்ணுன்றது இது வரைக்கும் வரலாற்றுலேயே கிடையாது. பொட்டி வச்சு தான் இது வரைக்கும் கூட்டணி முடிவு பண்ணது. இதுதான் காலகாலமாக பார்த்துருக்குறோம். பொட்டி என்னன்னா, நீ வேறு பொட்டி நினைக்கக்கூடாது, சாதாரணமாக ஓட் பாக்ஸ் மாதிரி வச்சு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய பொட்டி. அவங்க அதில் ஓட்டிங் போடுவாங்க. அதிமுக கூட வைக்கிறதா திமுக கூட வைக்கிறதான்றத போடுவாங்க. அதில் பெரும்பான்மை என்ன இருக்கோ அதை தான் கவுண்ட் பண்ணிட்டு தான் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி இது வரைக்கும் அவங்க கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. இப்போது மருத்துவர் ராமதாஸ் இந்த பக்கம் கூட்டணி அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ரைட் நோ கண்டிஷனில் பல பேர் அன்புமணி ராமதாஸ் பின்னாடியே நிற்கிறாங்க. நேற்றுக்கு மாநாட்டில் பேசியதுலேயே உடன்பாடு இல்லாமல் இருந்துச்சு பல பேருக்கு.
அது ஒரு பெரிய முரணா உடையுமா? அதாவது இந்த தேர்தல் அது வெளிப்படாது. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் எடுத்த முடிவுகள் எல்லாமே ஐயா எடப்பாடி எப்படி தவறான முடிவு எடுத்தாரோ அதே மாதிரி அன்புமணி ராமதாஸும் தொடர்ந்து முடிவுகள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதுதான் ராமதாஸ் கண்டிக்கிறாரு. அதாவது அவர் எதிர்பார்க்குற உழைப்பை அன்புமணியால் தர முடியல. அவர் அந்த காலத்தில் உழைச்சா மாதிரி பட்டி தொட்டிலாம் போன மாதிரி அன்புமணியால் போக முடியல. அதுக்கான உழைப்பே ஒரு போல்ன்றது தான் அவருக்கு ஐயா ராமதாஸுக்கு வந்து அன்புமணி மேலே மிகப்பெரிய கோபம். அது மேடையிலே வெளிப்படுத்துறாரு. நீ உழைக்கல, அது வந்து வெறும் தொண்டருக்கு சொன்ன வார்த்தை. அப்ப எம்எல்ஏக்களை திட்டினதுங்கிறது எம்பியா இருக்கக்கூடிய அன்புமணிக்கும் சேர்ந்து தான் பொருந்தும், அவருடைய மனைவிக்கும் சேர்ந்து தான் பொருந்தும். நீங்க உழைக்காமையே பதவிக்கு வரீங்க, உழைக்காமையே சீட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க எல்லாரும் ஒரு விஷயம் அவர் பேசுனத வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஐயா ராமதாஸ் பேசுனதுல தொண்டரெல்லாம் நீங்கள் எல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாம் கார் வாங்கிட்டீங்க, நீங்கள் எல்லாம் மாடி வீடு கட்டிட்டீங்கன்னாரு. இவர் என்ன குடிசையிலையா இருக்கிறார் பழைய மாதிரி 3 ரூபா டாக்டரா? ஐயா ராமதாஸ் எந்த நிலைமையில் இருக்கார்? இத்தனை லட்சம் கோடிக்கு சரஸ்வதி ட்ரஸ்ட் எங்கேருந்து வந்தது? சாதாரணமாக கிளினிக் வச்சு 3 ரூபா டாக்டராக இருந்தவங்க எப்படி உங்களுக்கு இத்தனை கட்சி இவ்வளோ கோடி பணம் வந்ததுன்னு திருப்பி அதே தோன்றா நீங்கள் நேற்று புலம்பிட்டு தானே போனான். அவங்க மேலே நம்ம வரல நீட்டும் போது நம்மளுடைய திருப்பி வந்து வரல 100 வரல நம்மளை ஆள் கட்டி வர நம்மளை காட்டுன்றது அவர் பேசியிருக்க வேணாமா? ஒரு தொண்டை வந்து பதவிக்கு வரணும் உயரணுன்றது எல்லாத்த கட்சி தலைவரும் நினைக்க வேண்டிய விஷயம். மனதளவில் பாருங்கள், நீங்கள் எல்லாம் வந்தது சந்தோஷம், ஆனால் அடுத்தவங்களுக்கு வரத்துக்கு வழி விடுங்க. உங்களால் உழைக்க முடியலன்னா நீங்கள் விலகி நில்லுங்க, உழைக்கிறவங்கள நான் அழைச்சிக்கிறேன்னு சொல்கிறது எப்படி இருக்குது? நீங்கள் எல்லாம் பதவிக்கு வந்துட்டீங்க, நீங்கள் எல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாம் தொழில் பண்ணுறீங்க, என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் என்ன? அதுன்னா இந்த தொண்டர்கள் வந்து வந்தவங்க அத்தனை பேரும் ஒரு எழுச்சியாக வந்தவங்க போகும்போது அந்த எழுச்சியோடு போகல. ஐயா ராமதாஸுக்கு வந்து வயது முதிர 88 வயசு ஆகுது, கிட்டத்தட்ட 88 வயசு ஐயா பண்டூட்டியாராக இருக்காரு. ஆனால் இன்னும் நான் வலிமையாக முதல் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர். ஆமாம், 4 பேரில் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பண்டூட்டியார். அவர்கிட்ட கேளுங்க, தரவுகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. நீங்கள் 10.5 கடைசி நாளில் சட்டமன்ற கூட்டத்தொடர் 5 நிமிஷத்தில் முடியும் போது அதை அவசரமாக நீங்கள் போய் சிவி சண்முகத்தை பிடிச்சி பேசி அந்த தரவுகளும் ஐயா பண்டூட்டியார்கிட்ட 1972 தரவுகளே இருக்குது இல்லையா? அவங்க தானே போய் அட்டார்னி ஜெனரல்கிட்ட போய் ஒப்பீனியன் வாங்கினாங்க. அதெல்லாம் கூட வாங்கி பார்க்காம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல் தரவு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன தரவுகள் நீங்கள் சரியாக அமைக்கவில்லைன்னு தான் சொன்னாங்களே தவிர கொடுக்கக்கூடாது அப்படின்னு எந்த இடத்துலையும் மறுக்கல. நீங்கள் வச்ச தரவுகள் சரியில்லை, தரவுகள் கேட்கணும். உள் மனசுலேயே உள்ளபடியே நீங்கள் வந்து 10.5% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எடப்பாடி அரசு கொடுக்கணும்னு நினச்சிருந்தா இந்த தரவுகளும் திரட்டி எவ்வளோ டைம் வந்து அது மிஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஜஸ்டிஸ் குலசேகரன் சாரோட கமிட்டியோட அறிக்கை இருந்தது. சரி, புரியுதுங்களா? அது ஜஸ்டிஸ் இவங்களுக்கு நீங்கள் சரி பார்க்காம அவசரமாக கொடுத்ததுனால தான் போச்சு. திரும்ப வந்து ஐயா ராமதாஸ் நேற்று பேசும்போது சொல்கிறாரு, நாங்கள் வந்து தம்பி ஸ்டாலின்கிட்ட போய் கொடுத்தோம், அவங்க அப்பாவே இடைவெளி கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர். அட்டார்னி ஜெனரல் சொல்ல முடிஞ்சது போய் ஒப்பீனியன் வாங்கிட்டு வந்தோம்னா அன்றைக்கி இருந்த முதலியார் சமூகத்தை சேர்ந்த பொருளாதார கட்சி திமுகவோட பொருளாதார சே மாதவன் பாவு இந்த தரவுகளை கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கன்னாரு. மாதவன் யாதவர் சமுதாயம், மாதவன் முதலியார் சமுதாயம் நீங்கள் செக் பண்ணிங்க கொடுத்து இது வரக்கூடாதுன்றதுக்கோசம் தான் நீங்கள் அங்கே கொடுத்து அதை கிடப்பில் போட்டவர் ஐயா கலைஞர். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. கடைசி வரைக்கும் ராமசாமி கிடையாச்சும் போராடி தோத்துட்டு போனார். ஐயா ராமதாஸ் 89 மரம் வெட்டி காடை வெட்டி எல்லாத்தையும் பண்ணி 21 பேர் குண்டடி போட்டு இறந்த போது ஐயா பண்டூட்டியார் வந்து இந்த போலீஸ் இலாக்காவில் காவல்துறை பொறுப்பு வகிக்கக்கூடிய மந்திரியாக இருந்தார். கடைசி ஐயா இருந்தார். முதலமைச்சர்கிட்ட இருக்கிற அந்த பொறுப்பு தலைவர் புரட்சித் தலைவர் புரூக்லின் ஹாஸ்பிட்டல் அமெரிக்காவுக்கு போகும்போது இவருக்கு எல்லாம் நெடுஞ்செழியன்கிட்ட முதல்வர் பொறுப்பு கொடுத்தா கூட காவல்துறையை வந்து ஐயா பண்டூட்டியார்கிட்ட கொடுத்தாங்க. இந்த கலவரம்லாம் நடந்தது இல்லையா? ஆமாம், காடுவெட்டி குரு ஐயா எல்லாம் பண்ண அந்த கலவரம் 21 பேர் குண்டடி போட்டாங்க. எல்லா அதில் வந்து இப்போ ஐயா பண்டூட்டியார் தான் ஐயா ராமதாஸ் ஒன்றும் பெரிய பாதிப்பு அடையல. அதில் யாருக்கும் ஆக்சுவலி பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்தவொடனே ஆரம் வீரப்பானும் பொன்னையானனும் போய் பாவசா 3 பேரும் சேர்ந்துட்டு போய் புரட்சித் தலைவர்கிட்ட கலவரம் பண்ணுறாங்க. சார், இந்த கலவரத்தெல்லாம் காரணம் வந்து பண்டூட்டியார் தான், அவர் தான் காவல்துறை பொறுப்பு வகித்தவர், இவர் வந்து வேணுட்டு அவங்க சமுதாயன்றதுனால இதை வந்து கண்டுக்காமல் அவங்களுக்கு பெரிய இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வர மாட்டீங்கன்னு நினச்சின்னு உங்கள் நாற்காலிக்கு ஆசைப்பட்டவர்னு சொல்லி
புரட்சித் தலைவருக்கும் அவருக்கும் ஒரு இடைவெளியை உண்டு பண்ணவர் யாருன்னா மறைந்த ஆரம் வீரப்பன். ஸோ இதெல்லாம் தான் பின்னணி. பட் இப்போ இல்லை அந்த பாயிண்ட் முடிச்சிடுறேன். அந்த பாயிண்ட் முடிஞ்சோன்னா ஐயா கிட்ட இருந்த மின்துறை, பண்டுட்டியார்கிட்ட இருந்த மின்துறை அமைச்சர், காவல்துறை எல்லாத்தையும் புரட்சித் தலைவர் வாங்கிட்டு அப்போலாம் அந்த உணவுத்துறை வந்து ஒரு டம்மி போஸ்டிங் அவர் உணவுத்துறைக்கு மாற்றுறாங்க இல்லையா. ராமதாஸும் அவங்க பையனும் உரிமை கொண்டாலும் இதனால் நிறைய பாதிக்கப்பட்டவர்களாம் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. இந்த சமுதாயத்துக்கோசம் இன்னும் உழைச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்களாம் சைலண்டாக பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமுதாயம் முன்னேற்றத்துக்கோசம். இவர் மாதிரி மாறு தட்டிக்கல ஐயா ராமதாஸ் மாதிரி. இல்லை ராமதாஸ் அது மட்டும் இல்லை, நேற்று பண்ண அந்த பிழைகளை சுற்றி காட்ட விரும்புகிறேன். இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன் நான். நேற்று பண்ணும்போது ஒரு சாமானிய தொண்டன் வந்து உயர்ந்திருக்கிறது, கார் வாங்கிட்டான், பங்களா வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான்னு சொல்லும் போது நீங்கள் என்ன எதுவுமே வாங்காமல் இருக்கிறீங்களா? இந்த கேள்வி அவர் நோக்கி பாயுது. பாயுதா இல்லையா? இது மாதிரி ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற ஒரு இடத்துல போய் நீங்கள்லாம் வசதி ஆகிட்டீங்க, அதனால உழைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை அப்படின்னு ஒரு பொது வழியில் ஒரு தனித்தனியாக கூப்பிட்டு இப்போ நீங்கள் தோட்டத்தில் தயாராக தோட்டத்தில் வச்சு கூட பேசுகிறேன்.